எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற பயிர்கள்லேயே இன்றைக்கி சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி முருங்கைக்கீரை ஒடிச்சு அதை பொரியல் பண்ணலான்னு ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா பப்பாளி மரத்தில் பழம் வந்து பழுக்கிற ஸ்டேஜில் இருந்தது, பப்பாளி பழம். அதை நாங்கள் அறுத்துட்டோம். அப்படியே போனால் சுண்டைக்காய் வந்துட்டு நிறைய இருந்துச்சுங்க. சுண்டைக்காய் எங்கள் வீட்டு ஓரத்தில் வேலி மாதிரி ஃபுல்லாக சுண்டைக்காய் செடியாக வந்திருக்குங்க. அதுலேருந்து இன்றைக்கி ஒரு காலையில் காய் அளவுக்கு அறுத்துட்டோங்க. சுண்டைக்காய் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவும் சமைச்சிக்கலாம், அப்படியே ஊற வச்சு மோரில் ஊற வச்சுட்டு வத்தலாகவும் போட்டு வச்சுக்கலாம். இது எனக்கு ஒரு 2 நாளைக்கு குழம்புக்கு வரும், அவ்வளோ காய் இருந்துச்சுங்க. அப்படியே பார்த்தா கொய்யா மரத்தில் கொய்யாக்காய் இருந்துச்சுங்க. அதையும் 2 தான் இருந்துச்சு கொய்யாக்காய். 2 மரம் இருக்குது, அதில் காய் இல்லை, 2 தான் இருந்துச்சு இதில். அது 2த்தையும் அறுத்தாச்சு. அப்படியே திரும்ப மாமரத்தில் ஒரு 3 காய், மாங்காயெல்லாம் சீசன் மாறிடுச்சு, 3 தான் இருந்துச்சுங்க. அதையும் நாங்கள் வந்துட்டு எடுத்துட்டோம், பறிச்சிட்டோம். இன்றைக்கி எல்லாம் பறித்து இன்றைக்கி இருக்கிற காய் எல்லாமே எனக்கு 2 நாளைக்கு நான் குழம்பு கூட்டிடுவேன். கொய்யாக்காய் மட்டும் கட் பண்ணி காலையிலே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காலையிலே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. ரொம்ப நல்லா இருந்தது, பழுக்கிற ஸ்டேஜ் கொய்யாக்காய் இது நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மோகித் வேறு வந்திருந்தான் தம்பி. மோகித்தும் வெக்கப்பட்டுட்டே வந்துட்டு கொய்யாக்காய் எடுத்தான். வேணாடா எடுத்து சாப்பிட்ற, காலையிலே ரொம்ப நல்லதுடா வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுன்னு நானும் அவன் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டேங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க.